10th Standard Mathematics, Chapter 1, Exercise 1.4, Question number 6. Let A equal to set of 1, 2, 3, 4 and B equal to natural number set. Let f such that A to B be defined by f of x is equal to x cube. Then find the range of f. Identify the type of function. So, கவனிங்க இப்போ A equal to 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. B வந்து நேச்சுரல் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஏலேருந்து பி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ அது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஏலோட எலமெண்ட்ஸை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தான் ஏ டு பி டிஃபைன்டு ஃபங்க்ஷன் எடுத்தோம். அண்டு அதை டிஃபைன் பண்ணிக்காதுங்க அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் நாங்கள் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். எஃப்ட்டு ஏலேருந்து ஏலோட வேல்யூஸ் நீங்கள் பி கண்டுபிடிக்கிறதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணலாம். எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ இப்படி இருக்கும்போது ரேஞ்ச் என்ன, ரேஞ்சுனா உங்கள் பியோடைய வேல்யூ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்டு என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். இல்லை ஒவ்வொரு வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். வேறு எக்ஸ் வந்து 1, 2, 3, 4. ஸோ அப்போ 1லேருந்து 2 or 4 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 வந்து 1 கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு 1. 1 × 1 × 1 1 வரும், 1 தான் வரும். அடுத்த பாருங்க எஃப் ஆஃப் 2 2 கியூப். எக்ஸ் வேறு 2 வரணும். ஸோ அப்போ இது 2 × 2 × 2 2 2s are 4. Again 4 2s are 8. Next f of 3 3 cube. 3 × 3 × 3. 3 மூணு தடவை மட்டில் வேணா 3 × 3 × 3. So 3 3s are 9. 9 3s are 27. அடுத்த பாருங்க f of 4 4 cube. 4 cubeனா 4 3 terms மட்டில் பண்ணணும். 4 × 4 × 4. ஸோ என்ன நம்பர் இருக்கோ அதை பேர பவர் இருந்துச்சுன்னா அத்தை தடவை அந்த நம்பரை மட்டில் பண்ணணும்னு அர்த்தம். இது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் 4 4s are பார்த்தீங்கன்னா 16. 16 × 4 பார்த்தீங்கன்னா மட்டில் பண்ணி பார்த்தா 64 வரும். ஸோ அப்போது 4 எலிஸுக்கு நான் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பி ஈக்குவல் டு 1 8 27 64. அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு செக் பண்ணணும். ஆக்சுவலாக ஏக்கான வேல்யூ வந்து தனியாக 4 வேல்யூ தான் கொடுத்துருங்க. ஸோ 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. பட் பி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, அது நேச்சுரல் நம்பர் செட்டு. ஸோ 1லேருந்து எல்லா நம்பர்ஸும் வரும். 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 1க்கு 1 வந்துச்சா, 2க்கு வந்து 8 வந்துச்சு, ரைட் தானே. 2க்கு வந்து 8 2 கியூப் 8 வந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3க்கு வந்து என்ன வரும், 15 வரும். சாரி 3க்கு பார்த்தீங்கன்னா 27 வரும். 4க்கு பார்த்தீங்கன்னா 64 வரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதன் காரணமாக இது வந்து நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அதாவது அங்கே 4 வேல்யூஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இங்கே 4 வேல்யூஸ் இதை 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 வேல்யூஸ் தான் இருக்குது. 4த்துக்குமே நம்மளுக்கு வேல்யூ இருக்க தான் செய்யுது. 1 8 27 64ன்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்க தான் செய்யுது. நமக்கு குறிக்க முடியாதுன்னு வழிய அங்கே வேல்யூ இருக்க தான் செய்யுது. 3க்கு 27 போடலாம். 27 இங்கே நல்லா 10 போட முடியும்னா 27 நீங்கள் மேட்ச் பண்ணி விட்டுறலாம். பட் 27 போட தேவையில்லை, ஜஸ்ட் சொன்னேன். 4க்கு வந்து 464 அங்கே இருந்துச்சுன்னா 64 கூட 4 மேட்ச் பண்ணி விட்டுறலாம். ஸோ அப்போது இது என்ன சொல்லலாம்னா 1 to 1 ஃபங்க்ஷன். 4த்துக்குமே ஒரு வேல்யூ இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஒன்றுத்துக்கு மேலேயும் இல்லை, ஒன்றுத்துக்கு கீழேயும் இல்லை. ஸோ அப்போது என்ன சொல்லலாம், 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் டூ செக் பண்ணணும். பொதுவாக நம்ம 1 1 ஆன் டூ தான் செக் பண்ணுவோம். இங்கே ஆன் டூ செக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மிச்ச எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம மிச்ச எலமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அது ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்டான இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ இது விளையாட்டு இன்டூ ஃபங்க்ஷன் என்னென்னு கற்றுக்கிட்டணும். ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட். ஆன் டூ ஃபங்க்ஷன் வீடு என்ன, அவங்களோட எல்லா அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ ஒரு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்னா அங்கே ப்ரீ இமேஜ் இருந்தாகணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 key 3 key அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே முன்னாடி என்ன செய்யலை, ப்ரீ இமேஜ் ஆனது இல்லை. ஸோ அப்போ இதுன்னு சொல்லலாம் ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது இருந்துட்டா நீங்கள் அதை இன்டூ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தா இன்டூ ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்லல. ஏன்னா இன்டூ ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலமாட்டது மிச்சம் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ 2 இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த 2 மட்டுமாவது மிச்சம் இருக்கணும். மிச்சம் எல்லாம் மேட்சாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு எலமெண்ட்டாக அது என்ன செய்யணும், ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இன்டூ ஃபங்க்ஷன். அப்படி இல்லாமல் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரீ இமேஜ் இருக்குது, எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆன் டூ ஃபங்க்ஷன். ஸோ அதுதான். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கியூப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு கூட லிங்காக இருக்குது, அதாவது கனெக்ட் ஆகிருக்குது. ஏதாவது ஒரு எலமெண்ட் கூடயாவது என்ன செஞ்சிருக்கு, கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அது 1 to 1 ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன் ஏன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எலமெண்ட்ஸும் ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாலும் இன்டூ ஃபங்க்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்துச்சுனால இன்டூ ஃபங்க்ஷன்.
அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கியூபிக் ஃபங்க்ஷன் காரணம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.